ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமில்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா, சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் மன்றத்துல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆளுங்கட்சியினுடைய வழக்கு, அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. கடந்த உங்க தலைவரையே இவ்வளவு பெரிய விமர்சனமாக்கி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடந்த இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? மோதல் போக்கு இல்லைன்னே, நான் வந்து எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டு எதுக்குன்னு ரோட்ல உங்களை பேசிட்டு இருக்கேன். இல்ல அதுதான் என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார், தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார். என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இல்லைங்க. என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன். தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது, முதன்மையானது. அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.